ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாட்டு நிகழ்ச்சியில உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு குழம்பு தான். என்னடா குழம்புன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, எல்லாரும் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, சைட் டிஷ் எல்லாம் சொல்றீங்க, மெயின் டிஷ்க்கு ஏதாவது ஒரு குழம்பு சொல்லுங்கன்னு சைடா. ஸோ அதுக்காக உங்களுக்காக இந்த குழம்பு. இது இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு பண்ண போறது சுண்டைக்காய் பொரிச்ச குழம்புங்க. பார்க்கலாமா? இதுக்கு தேவை பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கிறது சுண்டைக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சுண்டைக்காவை நல்லா அலம்பி நறுக்கி நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப்பு சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ்னால நான் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய மிளகாவா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு இதாவே எடுத்துக்கோங்க, நீங்க கம்மியாவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய். நான் இங்க ஏற்கனவே தோரப்பருப்பை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்பு தோரப்பருப்பு, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, பெரிய எலுமிச்சை சைஸ் இருக்கு பாத்தீங்களா, அது அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இங்க எடுத்து வச்சிருக்கேன். இதிலே நான் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்கலாமா? இது ஏற்கனவே நான் சுண்டைக்காவை நல்லா தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இல்லாட்டா கருத்து போயிடும். ஸோ அதனால நீங்க எப்பவும் நறுக்கினதுக்கு அப்புறம் தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். முதல்ல நம்ம இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு வால்னில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க, நல்லெண்ணெய். அதுல பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோன்னா அந்த பெருங்காயத்தோட நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்து பருப்பு, மிளகு, மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. ஸோ அடுப்பை அணைச்சிடலாம். இந்த சூட்லேயே இது நம்மளோட இது வறுபட்டுரும். இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு நல்லா போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா கடுகு போட்டு பொரிஞ்சு வந்தோன்னே இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க சுண்டைக்காவை இதில் போட்டுடலாம். சுண்டைக்காய் நல்லா இந்த பச்சை சுண்டைக்காய் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது. ஸோ பச்சை சுண்டைக்காவை போட்டுருங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இது வதங்காமல் இருந்தால் சரி வராது. நல்லா வதங்கினாதான் இது டேஸ்ட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வதங்கினோன்னு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் மாறுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் மாறணும். கலர் மாறிடுச்சுனாலே கொஞ்சம் வேக அமைச்சிருச்சு, நம்மளோடது வெந்துட்டு வருதுன்னு அர்த்தம். நல்லா கலர் மாறிடுச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மளோட சுண்டைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கொஞ்சம் கோல்டு ப்ரௌனில் வருதுங்களா, சுண்டைக்காய் அந்த மாதிரி இருக்கணும். சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ நம்ம இதில் அயன் சத்து இருக்குது, இது கால்சியம் சத்து இருக்குது. இது வயிற்றுல பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 நாளாவது இந்த சுண்டைக்காவை நல்லா வதக்கி சாப்பிட்டு பாருங்க. வயிற்றுல இருக்க பூச்சி, புண்ணு, வயிற்றுல இந்த புண்ணு, வாய் புண்ணு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த சுண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல இருக்க புண்ணு, புழு, பூச்சியெல்லாம் சாகுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்னா அயன் சத்து ஏறுது. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சளிக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோயாளி பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த சுண்டைக்காய் தான் சாப்பிடுவாங்க அடிக்கடி. இது சுகர் குறைக்கிறது. இது சிறுநீரக பிரச்சனை ஏதோ இருந்துச்சுன்னா கூட இதெல்லாம்
இது குணப்படுத்துகிற அவ்வளோ அரிய மருந்து தான் இந்த சுண்டக்காய். நம்ம இது பார்க்க பட்டாணி மாதிரி இருக்கும். ஆனால் இது கத்திரிக்காய் வகையோட சேர்ந்தது தான் இந்த சுண்டக்காய். இது கத்திரிக்காய் குடும்பத்தோட சேர்ந்துதான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த சுண்டைக்காய் நறுக்கினாலே அதோட விதை பார்த்தீங்களா, அது அப்படியே குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது கத்திரிக்காயோட வகையை சேர்ந்துதான். ஆனால் இது இலையும் பார்க்க உங்களுக்கு கத்திரிக்காய் இலை மாதிரியும் இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும். இது காய்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக தான் காய்க்கும். இந்த சுண்டைக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கலாம். இதில் நல்லா நம்ம வதங்கினோன்னா கலர்லாம் மாறி சுண்டைக்காய் கலருக்கும் பச்சை கலர்லேருந்து இப்போ கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்தோன்னே இது புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இந்த புளி பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். நான் இந்த புளியிலே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நான் மஞ்சத்தூளும் உப்பும் ஏற்கனவே இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி போட்டு வேணாலும் வச்சுக்கோங்க. நல்லா இது கலக்கி நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டைக்காய் நல்லா புளி தண்ணியோடு சேர்ந்து கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ கலரு இன்னும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு கரைச்சி இதில் ஊற்றிடலாம். ஸோ நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கதை கலக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோங்க. நம்ம அப்போ வருத்தம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அரைச்சி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இது பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இந்த இது மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு, அதனால் இதோட இது மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இந்த மாதிரி டைமில் நம்மளோட அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்தாலே போதுங்க. இது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே லைட்டாக அப்படியே கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவி விட்டுருக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுண்டைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதே மாதிரி டேஸ்டியா யம்மியா ஏதாவது ஒரு சாப்பாடு ரெசிபி வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்க மறக்காம என்னோட பெல் சிம்பலை செக் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுட்டாதான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து உடனே வரும் நான் என்ன போடுறேன்னு. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுடன் சந்திக்கிறேன். பாய்.